இவற்றில் முக்கிய அகக்காரணி ஏ விருப்பார்வம், பி உடல்நிலை, சி மனநிலை, டி இவை அனைத்தும். விடை டி இவை அனைத்தும். புலன்காட்சி என்பது ஏ புலன்காட்சி ஈக்குவல் டு புலன் உணர்வு கூட்டல் கவனம், பி புலன்காட்சி ஈக்குவல் டு புலன் உணர்வு கூட்டல் சிந்தனை, சி புலன்காட்சி ஈக்குவல் டு புலன் உணர்வு கூட்டல் பொருள், டி புலன்காட்சி ஈக்குவல் டு புலன் உணர்வு கூட்டல் அறிவு பெறல். விடை சி புலன்காட்சி ஈக்குவல் டு புலன் உணர்வு கூட்டல் பொருள். குறுகிய இடைவெளிகளை பூர்த்தி செய்து காணும் பொருட்களை முழுமைப்படுத்தி காணும் தன்மை ஏ தொடர்ச்சி விதி, பி ஒப்புடைமை விதி, சி மூட்ட விதி, டி முழுமைக்காட்சி விதி. விடை சி மூட்ட விதி. புலன்காட்சியை முதலில் தோற்றுவித்த ஒரு பொருள் இன்றியே அப்பொருள் பற்றி உணர்தலை ஏ சாயல், பி மனபிம்பம், சி இல்பொருள் காட்சி, டி ஏ மற்றும் பி. விடை டி ஏ மற்றும் பி. சிந்தித்தல் என்பது நமது உடலில் உள்ள பேச்சுறுப்புகளின் அசைவு என்று கூறியவர் ஏ வைகாட்ஸ்கி, பி வாட்சன், சி பியாஜே, டி ப்ரூனர். விடை பி வாட்சன். உலகின் இயல்பான மொழிகள் யாவற்றுக்கும் சில பொதுவான பண்புகள் உள்ளன என கூறியவர் ஏ சாம்ஸ்கி, பி ஆஸ்குட், சி செவியோக், டி ஸ்கின்னர். விடை ஏ சாம்ஸ்கி. எரிக்சன் எத்தனை வளர்ச்சி நிலைகளை குறிப்பிட்டுள்ளார்? ஏ 4, பி 6, சி 8, டி 10. விடை சி 8. மனித மனவெழுச்சிகள் இயல்பூக்கங்களிலிருந்து உருவாகுபவை என்ற கருத்தை தெரிவித்தவர் ஏ ஹார்லக், பி கோல்பர்க், சி எரிக்சன், டி மக்டூகல். விடை டி மக்டூகல். இவற்றில் அடிப்படை மனவெழுச்சிகள் ஏ சினம், பி மகிழ்ச்சி துயரம், சி அச்சம், டி இவை அனைத்தும். விடை டி இவை அனைத்தும். வாட்சன் என்பவரது கருத்துப்படி இது அடிப்படை மனவெழுச்சி ஏ சினம், பி அச்சம், சி அன்பு, டி இவை அனைத்தும். விடை டி இவை அனைத்தும். குழவி பருவத்திலும் முன்பிள்ளை பருவத்திலும் மனவெழுச்சிகளில் ஓர் இருமுகப்போக்கு நிலை தோன்றுகிறது என்று கூறியவர் ஏ மேக்டுகல், பி ரீபோ, சி ஃப்ராய்ட், டி பிரிட்ஜஸ். விடை டி பிரிட்ஜஸ். உளவியலாளர்கள் ஒழுக்க வளர்ச்சியில் எத்தனை நிலைகளை குறிப்பிடுகின்றனர்? ஏ 3, பி 4, சி 5, டி 6. விடை ஏ 3. தற்கருத்து என்பது ஏ ஒருவன் கொண்டுள்ள மனப்பான்மைகள், பி ஒருவன் கொண்டுள்ள உணர்ச்சிகள், சி ஒருவன் கொண்டுள்ள பலவீனங்கள், டி ஏ மற்றும் பி. விடை டி ஏ மற்றும் பி. கற்றலுக்கு ஓர் உந்துதல் அவசியம் என்று குறிப்பிட்டவர் ஏ கேட்ஸ், பி ரீப்போ, சி மெக்கானல், டி மக்டூகல். விடை டி மக்டூகல். ஆக்க நிலையிருத்தம் மூலம் கற்றல் யாருடன் தொடர்புடையது? ஏ பாவ்லாவ், பி தாண்டைக், சி எரிக்சன், டி மக்டூகல். விடை ஏ பாவ்லாவ். ஸ்கின்னர் தனது ஆய்வுக்கு எந்த உயிரினத்தை பயன்படுத்தினார்? ஏ நாய், பி எலி, சி
பூனை. டி குரங்கு. விடை பி எலி. உட்காட்சி வழி கற்றலை விளக்குவதில் கோஹ்லர் எந்த உயிரினத்தை வைத்து பரிசோதனை நடத்தினார்? ஏ நாய், பி முயல், சி மனித குரங்கு, டி எலி. விடை சி மனித குரங்கு. நினைவு கூர்தலில் எத்தனை படிநிலை செயல்கள் நிகழ்கின்றன? ஏ 3, பி 4, சி 5, டி 6. விடை பி 4. எஸ்டிஎம் எனப்படுவது ஏ நிலையான நினைவு, பி குறுகிய கால நினைவு, சி நீண்ட கால நினைவு, டி புலனறிவு நினைவு. விடை பி குறுகிய கால நினைவு. இவற்றில் மறத்தல் கோட்பாடானது ஏ குறுக்கீட்டு கோட்பாடு, பி படிமாறா கோட்பாடு, சி வெளிக்கொணர்தலில் ஏற்படும் தடங்கள், டி இவை அனைத்தும். விடை டி இவை அனைத்தும். இரட்டை காரணி கோட்பாட்டை 1904 வெளியிட்டவர் ஏ ஸ்பியர்மேன், பி பீனே, சி எரிக்சன், டி அண்டர்வுட். விடை ஏ ஸ்பியர்மேன். பல்காரணிக் கொள்கை ஏ தர்ஸ்டன், பி ஸ்பியர்மேன், சி ஸ்டோடார்ட், டி தார்ண்டைக். விடை டி தார்ண்டைக். கார்டனரின் பல்வகை நுண்ணறிவு கோட்பாட்டின் வகை ஏ மொழியியல் நுண்ணறிவு, பி தர்க்கரீதியான கணித நுண்ணறிவு, சி இடரீதியான நுண்ணறிவு, டி இவை அனைத்தும். விடை டி இவை அனைத்தும். முதல் உலகப் போரின் போது அமெரிக்காவில் போர்ப்படைக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்க இந்த சோதனை நடத்தப்பட்டது. ஏ ஆல்பா சோதனை, பி பீட்டா சோதனை, சி தொகுதிச் சோதனை, டி ஏ மற்றும் பி. விடை டி ஏ மற்றும் பி. இவர்களில் உருவ அமைப்பு தொடர் சோதனையை உருவாக்கியவர் ஏ கேட்டல், பி ரேவன், சி தார்ண்டைக், டி ஆர்த்தர். விடை பி ரேவன்.